எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபிஷ் பன் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான மாவை குழைக்கிறதுக்கு முதல் நாங்கள் ஈஸ்டர் ரெடி பண்ணுவோம். இதுக்கு அரை தேக்கரண்டி சீனியும் ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட்டும் போட்டு இதுக்கு ஒரு தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி ஒரு 15 மினிட்ஸ் அதை ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு பிறகு இதுக்கு தேவையான அளவு நான் இப்போ இதுக்கு 4 கப் எடுக்கிறேன். எடுத்து தேவையான அளவு உப்பு, அந்த ஊற வச்ச ஈஸ்ட் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்திருக்கு, அதையும் போட்டு தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து இதை நல்லா குழைக்க போகிறேன். அந்த கையில் ஒட்டாத பதம் வரும் வரைக்கும் வடிவ எல்லாத்தையும் சேர்த்து குழைக்கணும். பார்த்திங்களா, அந்த கையில் ஒட்டாமல் நல்ல பதமாக வந்திருக்கு. இப்போ நான் இதை ஒரு ஈர துணியால் மூடி ஒரு 1 hour இதை செட் பண்ண வைக்க போகிறேன். வச்சுட்டு இதுக்கு தேவையான சாமான்கள் கறி வைக்க போகிறேன். கறிக்கு தேவையான சாமான்கள் எடுத்துட்டு இப்போ எண்ணெயை கொதிக்க விட்டுட்டு கடுகு போட்டுட்டேன். கடுகு வெடித்த உடனே நான் பெருஞ்சீரகம் போட போகிறேன். பெருஞ்சீரகம் போட்டாச்சு. இனி வெட்டி வச்ச வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை 3ஐயும் போட்டு வதக்க போகிறேன். இதை நான் ஃபுல்லாக நல்லா வதக்க போகிறது இல்லை. ஒரு அரைவாசி வெந்த உடனே மஞ்சள் பவுடர், மிளகாத்தூள், மிளகுத்தூள் 3ஐயும் போட்டு வதக்கி கொஞ்சம் தண்ணியும் விட்டு இந்த மிளகாத்தூள் அதுகள் நல்லா அவிஞ்சு அந்த பச்சை மணம் போகும் மட்டும் கொஞ்ச நேரம் அவிய விட போகிறேன். நல்லா வத்தின உடனே தண்ணி, இந்த மிளகாத்தூள் எல்லாம் அவிஞ்சு நல்லா தண்ணி வத்தின உடனே நான் அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் அந்த மீனையும் போட்டு இதுக்கு பிரட்ட போகிறேன். தேவையான அளவு உப்பு போடுவோம். நல்லா வத்திட்டுது. இனி நான் அந்த மீனையும் அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு இதுக்கு பிரட்ட போகிறேன். நல்லா பிரட்டி வந்தோட இந்த ஃபிஷ் பன்னுக்கான இந்த கறி ரெடி ஆகிக்கொண்டு இருக்குது. திருப்பி ஒருக்கா உப்பை செக் பண்ணிவிட்டு மீன் கறி ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் அந்த 1 மணித்தியாலத்துக்கு முதல் குழச்சி வச்ச மாவை எடுத்து பார்த்த வேண்டா, அது நல்லா ஊதி டபுள் ஆகி இருக்குது. இனி இதை திருப்பி நான் ஒருக்கா எல்லாத்தையும் சேர்த்து குழைக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து குழைச்சிட்டு நான் ஒவ்வொரு பன்னுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வைக்க போகிறேன். இந்த அளவு ஒவ்வொரு பன்னுக்கு தேவையான அளவு பிச்சு இப்படி வச்சாச்சு. இதை திருப்பி அதை ஈர துணியால் மூடி இன்னும் ஒரு 30 மினிட்ஸ், 1/2 hour நீங்கள் மூடி வச்சுட்டு இனி 1/2 hourக்கு பிறகு போட்டியில் எண்ணெயை பூசிட்டு அந்த நல்லா பொங்கி நல்லா அந்த இழுபடக்கூடிய மாதிரி வரும். நாங்கள் ரோல் பண்ண தேவையில்லை, அதை கையாலேயே இழுத்து நாங்கள் அந்த வட்ட ஷேப்புக்கு கொண்டு வரலாம். இந்த நல்ல பதத்துக்கு குழச்சிங்கண்டா பிய்யாது. இன்னைக்கு தேவையான அளவு கறியை வச்சுட்டு நாங்கள் அந்த முக்கோண ஷேப்புக்கு மடிக்க போகிறேன். முக்கோண ஷேப் மடிச்சுட்டு நாங்கள் அந்த மடித்த இடங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக அமர்த்தி விடணும். அப்புறம் அது பேக் பண்ணிக்க சில நேரம் லீக் பண்ண பார்க்கும்.
நாங்கள் வடிவை அமர்த்தி மடிச்சிட்டு சைடு அதுகளை ஷேப் பண்ணி அந்த ஷேப்புக்கு எடுக்க போகிறேன். நான் பார்த்தீங்களா முக்கோண ஷேப்புக்கு வந்துச்சு. நாங்கள் அந்த எட்ஜஸை கவனமாக மடிச்சுக்கொள்ளணும். மடிச்சிட்டு இனி நான் இது முட்டை வெள்ளைக்கருவை லைட்டாக அடித்து போட்டு மேலே பூச போகிறேன். அப்போ தான் அந்த ஷைனிங்கை வடிவாக வரும். வச்சுட்டு நான் அவனுக்கு வைக்கிறேன். வச்சுட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்ப்போம் எப்படி வருகுதுண்டு. நல்லா பொங்கி வருகுது பார்த்தீங்களா. டேஸ்டான ஃபிஷ் பான் ரெடி ஆயிட்டு.